வணக்கம். வணக்கம். தவேக தலைவர் விஜய் இப்போ ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காரு. கரூர் சம்பவம் பற்றி அவர் பேசியிருக்காரு. அதில் முக்கியமாக சொல்கிறது வந்து பல உண்மைகள் வெளியே வரப்போகுது. கரூரில் மக்கள் கொடுக்குற பேட்டியெல்லாம் பார்க்கும்போது கடவுளே இறங்கி வந்து உண்மைகளை பேசுகிற மாதிரி எனக்கு தோணுது அப்படிங்கிறது சொல்லி நிறைய விஷயங்கள் பேசியிருக்காரு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 3 நாள் என்ன பிடிங்கிட்டு இருந்தேன்னு கேட்கணும்னு தோணுது. இல்லை என்ன கேட்குறேன் அப்படின்னா 41 பேர் இறந்துருக்குறாங்களே, 3 நாள் கழிச்சு நல்லா கேமரா செட்டப் பண்ணிட்டு ஒரு வீடியோ போடுறியே, நீலாம் மனுஷனான்னு கேட்கணும்னு தோணுது. ஏங்க திமுக சதின்னு இந்த ஆள் சொல்கிறாரு இல்லையா, இப்போ பழி வாங்கினா என்ன பழி வாங்குவேன்னு கேவலமான ஒரு வதந்தியை பரப்பிடுறல, அது உண்மையாக இருந்தால் நீ எங்கே இருக்கணும்? நீ எங்கே இருக்கணும்? 41 உயிருக்கு நீதி கேட்டு நீ எங்கே இருக்கணும்? களத்தில் இருக்கணும். எதுவுமே வேணாம், களத்தெல்லாம் வேணாம். 3 நாள் ஆச்சு. ஒரு இரங்கல் கூட்டம் நடத்தினீங்க பனையூரில். பெரியார் வேலுநாச்சியாருக்கு மாலை போடுறீங்கள வீட்டில் வச்சு, படத்தை வச்சு, ஒரு மாலை ஒரு மெழுகுவர்த்தி 41 பேருக்கு, 41 உயிர். அப்போ உனக்கு ஒரு வீடியோ வெளியிடுறதுக்கு சிஎம் மேலே ஒரு வதந்தியை பரப்புறதுக்கு ஒரு சாக்கு. எனக்கு திமுக பற்றி இப்போ கவலையே இல்லைங்க. நீ என்ன கிழிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்றதான். எங்கே உன் 2ஆம் கட்ட தலைவர்கள்? பொதுச்செயலர் எங்க? பொதுச்செயலர்னா என்ன அர்த்தம்? அந்த கட்சிக்கு அவர் தான் முழு பொறுப்பு. புசியானந்த் எங்க? ஆதவ ஒரிஜினா நேற்று 11:30 மணிக்கு நைட்டு திருட்டுத்தனமா வந்து இளைஞர்கள் வன்முறையில் இறங்க வேண்டும் ட்வீட்டை போட்டு டெலிட் பண்ணிட்டு ஓடுறான். யோக்கியம் எதுக்கு டெலிட் பண்ணிட்டு ஓடுற? இன்னைக்கு வந்து பேட்டி கொடுக்குறான். உண்மைகள் வெளியே வரும். என்ன உண்மை வெளியே வரும்? அந்த ட்வீட்டை போட்டு 20 நிமிஷத்துக்குள்ள ஒரு 400-500 பேர் ரீட்வீட் பண்ணி அத்தனை எடிட் போடுறானுங்க. அறிவாலயத்தை நோக்கி செல்ல வேண்டும், வன்முறையில் இறங்க வேண்டும், ஜென்சி 2.0 ப்ரொட்டஸ்ட் போடுறானுங்க. ஒரு 20 நிமிஷத்துக்குள்ள இத்தனை பேர் ரீட்வீட் பண்ணி இவ்வளோ வீடியோ இறக்குறானா எவ்வளோ தயாரிப்போட நீ வன்முறைக்காக இளைஞர்களை வெறியேற்றிட்டு இன்னைக்கு வந்து சொகுசா உட்காந்துட்டு வீடியோ போடுற. நீ எங்க போன? ஹாஸ்பிட்டல்ல யார் இருந்தா? உன் தொண்டை எவன் இருந்தான்? ஏங்க ஒரு ஊர்ல அரசியல் கட்சி நிகழ்வும் கிடையாது. ஒரு ஆழ்துளை குணர்ல ஒரு குழந்தை விழுந்து இறந்து போச்சு. இல்ல ஒரு பையன் வந்து லாரியில் அடிப்பட்டு செத்து போயிட்டானா அங்க அதிமுக, திமுக, காங்கிரஸ், பாஜக, கம்யூனிஸ்ட் கட்சி, விசிக, மதிமுக, பிஎஸ்பி, ஃபார்வர்ட் பிளாக், பாமக, லெட்டர் பேர்டு கட்சி எல்லாமே அங்க இருக்கும். அடுத்த நிமிஷம் எல்லா கட்சியும் அங்க இருக்கும். கட்சி தலைவர்கள் போனா கூட அங்க இருக்கிற தொண்டர்கள் இளவு வீட்டுல டீ போட்டு கொடுப்பாங்க. பாட கட்டுறதுக்கு ஆளை கூப்பிட்டு வருவாங்க. பாடையை தூக்குவாங்க ஆள் இல்லைன்னா. தொண்டர்கள், அது எல்லா கட்சி தொண்டர்களும் அந்த குடும்பத்துல ஒரு அங்கமா நீங்க மாறிடுவாங்க. ஏதாவது ஒரு கட்சி மேல கோபம் இருக்கு, அந்த கட்சி தான் காரணம் மக்கள் நினைக்கிறாங்கன்னா கூட அந்த கட்சி கூட போவாங்க. மக்கள் செருப்பை கொண்டு அடிப்பாங்க, மக்கள் கெட்ட கெட்ட வார்த்தையில் திட்டுவாங்க, மக்கள் சாணியை கரைச்சு குத்துவாங்க, சட்டையை பிடிச்சி இழுத்து சட்டையை கிழிப்பாங்க. ஆனாலும் அந்த தொண்டர்கள் அங்க வாங்கிட்டு நிற்பாங்க. ஏன்னா இது வந்து அந்த கட்சிகள்லாம் உத்தம கட்சிங்கிறதுனால இல்ல, இது தமிழ்நாட்டின் அடிப்படை அரசியல் மாண்பு. அப்படி இருந்தா மட்டும்தான் நீ கட்சி நடத்தணும்ன்றதான் இன்ன வரைக்கும் தமிழ் மக்கள் இந்த கட்சிகளுக்கு போட்டிருக்கிற ஒரு அறம்சார் விதியாக இருக்குது. ஒருத்தன் என்ன நாங்க ஹாஸ்பிட்டல்ல இல்ல, இவர் வீடியோல விஜய் சொல்றது கூட நான் போயிருந்தா பிரச்சனையா இருக்குன்ற. ஆமா, நீ போட எது கட்சின்னு ஒண்ணு வச்சிருக்க? நீ மட்டும் தான் கட்சியா? 5 லட்சம் முகமுடி போட்டு வெளில போனாம எதுக்கு மாவட்ட செயலாளர் வச்சிருக்கிற? மாவட்ட செயலர் எங்கன்னு பதுங்கி இருக்கான், தலைமறைவா இருக்கான். ஒரு சம்பவம் நடந்தா அந்த மாவட்ட செயலர் பொறுப்பெடுத்து அந்த இடத்துக்கு போகணுமா, இல்ல 3 நாள் தலைமறைவாகி போலீஸ்க்கு டிமிக்கி கொடுத்துட்டு அப்புறம் மாட்டணுமா? பகுதி செயலர் எதுக்கு இருக்கான்? ஒன்றிய செயலர் எதுக்கு இருக்கான்? நான் பொதுச் செயலரே காணாங்கிறேன். அப்புறம் இந்த வண்டு சிண்டுங்கெல்லாம் எங்க போயிருக்கோம்? ஒருத்தன் இல்லைங்க அந்த கொடியை போட்டு. ஏங்க நம்ம வந்து பாஜக நாத்தாக்காவெல்லாம் எவ்வளவு எதிர்க்கிறோம், அவங்க எல்லாமே அங்க இருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஹவர்ல இருந்து எல்லாருமே இருக்கிறாங்க, எல்லா கட்சியும் இருக்கிறாங்க. ஒரு நாட்டோட சிஎம்ஏ வந்து அங்க வராரு ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரத்துல. நீ என்ன பண்ற 3 நாள்? உனக்கு பர்மிஷன் தரலன்னு ஒரு சாக்கு சொல்ற. பர்மிஷன் தரலன்னு ஒரு சாக்கு சொல்ற. 41 பேர் உயிரை பலி கொடுத்துட்டு பர்மிஷன் தரலன்ற ஒரு சாக்கா? சரி, அந்த சாக்கே வச்சுக்கோப்பா. பிரஸ் மீட் நடத்த வேண்டியதானே? 41 பேர் செத்ததுக்கு அப்புறம் ஒரு பிரஸ் மீட் நடத்த மாட்டியா? கூப்பிட்டு இப்ப ஏதோ ஒரு உண்மை வெளியே வரன்றியா? அந்த வெங்காய உண்மையெல்லாம் பேச வேண்டியதானே? அவ்வளவு ஒரு மண்புழு, ஒரு முதுகெலும் இல்லாத மண்புழுவா இருந்துகிட்டு 4 நாள் 2ஆம் கட்ட தலைவர்கள் எவனுமே இல்லாம தலைமறைவாகிட்டு இன்னைக்கு வந்து சிஎம் சார் பழிவாங்கன்னு என்ன பழிவாங்கன்னு பேசுறீங்க? வெக்கமா இல்லை உனக்கெல்லாம்? என்ன வீடியோ அது? அந்த வீடியோல வந்து ஒரு துக்கம் ஒண்ணு. நான் வந்து அந்த ஆள் அழுகணும், அப்படியே வந்து கத்தி படத்துல வர மாதிரிலாம் அழுது புலமெல்லாம் வீடியோ போடணும்னு கேட்கல. ஏதாவது மரியாதை இருக்கு அந்த 41 உயிருக்கு? இன்ன வரைக்கும் சிஎம் சார் வந்து அஜித்குமார் மரணத்துக்கு மட்டும் ஃபோன் பண்றீங்க, ஏன் மற்றவங்களுக்கு எல்லாம் ஃபோன் பண்ணலன்னு கேட்ட? யாருக்கு ஃபோன் பண்ண? நீ யாருக்கா ரீச் அவுட் பண்ணியா? காசை விட்டு எறிகிற 20 லட்சம் மாதிரி 20 லட்சம் கொடுத்துட்டா அன்னைக்கு அங்க மேலையில அந்த வேன் மேலே நின்றுக்கிட்டு மக்கள் கீழே விழுறாங்கன்னு கீழே இருந்து குரல் எழுப்புறாங்க, பாட்டில தூக்கி போடுறாங்க, செருப்பை தூக்கி போடுறாங்க. இங்க பாரியான்னு பார்த்துட்டு நாய்க்கு பிஸ்கட் போடுற மாதிரி பாட்டில தூக்கி போடுற. நீ மனுஷனா?
இப்ப வந்துட்டு கடும் துயரம், வெங்காய துயரங்கிற இந்த துயரம்லாம் எங்க போச்சு 4 நாளா? அப்ப இந்த வீடியோ எல்லாம் ஒரு இருக்கிறதுலயே கொச்சைப்படுத்தும் செயல், அந்த 41 உயிரை கொச்சைப்படுத்தும் செயல்லாம் அதுதான். நீ உண்மையிலேயே திமுக சதி பண்ணிருக்குன்னு நம்பி இருந்தா இந்நேரத்துக்கு திமுகவை அம்பலப்படுத்துவதற்கு தமிழ்நாடு முழுக்க போராட்டம் நடத்தியிருக்க வேண்டும். தமிழ்நாடு முழுக்க இரங்கல் கூட்டம் நடத்தியிருக்க வேண்டும். இவ்வளவு நீ வெளியே போகாதப்பா, நீ வெளியே போனா கூட்டம் நடத்தலாது இல்ல. ராஜ்மோகன் தலைமையில, புசியானந்த் தலைமையில ஒரு ஒரு கேண்டில் மார்ச் நடத்த வேண்டியதானே, மெழுகுவர்த்தி ஏந்தி ஊர்வலம் போக வேண்டியதானே, நியாயம் கேட்டு. எங்க போச்சு அதெல்லாம்? எவனுமே வெளியே வர மாட்டான், இவன் வெளியே வர மாட்டான். 41 உயிர் போனது பத்தாதுன்னு இன்னும் இளைஞர்கள் வீதிக்கு நேபாள் மாதிரி புரட்சி பண்ண வேண்டியன்னு போடுறான் நேத்து. இது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம். இதற்கு பின்னாடி அந்த டெலிகிராம் குரூப் ஒன்று எக்ஸ்போஸ் ஆகுது. 100கணக்கான தாவேகா தொண்டர்கள் அதுல இருக்கிறாங்க. அவங்க என்ன பேசிக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா நைட் எல்லாம் தூக்கம் வராது. ப்ரோ வன்முறை தான் ப்ரோ இவனுங்களுக்கு சரியா இருக்கும், ஸ்டாலினுக்கு நம்ம பாடம் புகட்ட வேண்டும் ப்ரோ, வன்முறையை கையில் எடுப்போம் ப்ரோ, நாளைக்கு காலைல வீடியோ எடுத்துக்குள்ள அறிவாலயம் இருக்கக்கூடாது ப்ரோன்றான். அப்ப அந்த விவரம் அறியாத யங்ஸ்டர்ஸ 1 வருஷம் 2 வருஷமா, ஏன்னா நம்மளுக்கு இந்த சம்பவம் நடந்த பிறகு ஒரு பெரிய ஆச்சரியமாக இருந்தது. இத்தனை குழந்தைகள் இருந்திருக்கிறதே, இதற்கு கூட மனிதாபிமானம் இல்லாமல் அரசியல் கட்டுக்கதைகளை பேசிக் கொண்டிருக்கிறார்களே, எப்படி இந்த இளைஞர்களுக்கு இவ்வளவு அறமற்ற தன்மை வந்ததுன்னு நம்ம யோசிச்சுக்கிட்டு இருந்தோம். ஏன்னா நியூஸ் தமிழ் நிருபர் ஒரு குழந்தையை எடுத்துட்டு போய் ஆம்புலன்ஸ்ல ஏத்தனா அதை பாக்குறதுக்கு ஏன் குழந்தை இருக்குன்னு அழுகுறாரு. அவரை போட்டு அபியூஸ் பண்ற அளவுக்கு குரூரமா இருக்கிறாங்களே, இந்த குரூரத்தன்மை எங்க இருந்து வருது? இது இயல்பா வருதான்னு பார்த்தா இப்பதான் தெரியுது. இவர்கள் இந்த கட்சி தொடங்கிய சமயத்திலிருந்து இந்த வெறியை ஊட்டி இருக்கிறார்கள். இந்த மனிதம் கொஞ்சம் கூட இல்லாத அளவுக்கு. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, நீ திமுகவை பிளேம் பண்ணு, கேள்வி கேளு, இதுலயே உனக்கு முதல்ல தெளிவு கிடையாது கட்சிக்காரங்கள்ட்ட. திமுக சதி பண்ணிடுச்சுன்னு பாதி பேர் பேசுறான், திமுக அலட்சியமாக இருந்ததுன்னு பாதி பேர் பேசுறான், திமுக கேட்ட இடத்த தரல அதனாலதான் நடந்துச்சு. இந்த 3 காரணங்களை எந்த காரணங்களை நான் பிலீவ் பண்றேன்னு அவனுக்கே தெரியல. திமுக சதிதான் பண்ணிருந்துச்சுன்னா நீ கேட்ட இடத்தையே தந்து சரி பண்ணிருக்கலாம்ல. ஏன் இடத்தையும் மாத்திட்டு அங்கேயும் சதியும் பண்ணுவான் அவன்? கத்தியில குத்திட்டாங்கன்னு ஒரு சதியை நீ கிளப்பி விடுறாங்க. 500 வீடியோ காட்டுவேன் நான். மூச்சு திணறி மக்கள் மயங்கி விழுந்த வீடியோ 500 வீடியோ இருக்குது. போலீஸ்காரங்க எடுத்ததில்ல, பத்திரிகைக்காரங்க எடுத்ததில்ல, தொண்டர்கள் மூச்சு வாங்க முடியல, இங்க இருந்து நாங்க வெளியே போக முடியலன்னு தொண்டர்கள் போட்ட வீடியோ, இந்த ரசிகர்கள் போட்ட வீடியோ, அத்தனை வீடியோ, 100கணக்கான வீடியோ இருக்குது. மக்கள் மயங்கி விழுவுறது. கத்தி எடுத்து குத்துனாங்க அப்படின்னு இன்னைக்கு ஒரு வதந்தியை பரப்புறாங்க. அன்னைக்கு நைட்டு சம்பவம் நடந்த அன்னைக்கு நைட்டு 100K 200K இருக்கிற ஐடியெல்லாம் டாக்டர்ஸ் ஊசி போட்டு கொண்டாங்க அப்படிங்கிற வதந்தியை பரப்பிட்டு இருக்காங்க. அந்த ஐடிகளுக்கு இன்னைக்கு வக்காலத்து வாங்கிட்டு இருக்காங்க. நம்ம தொண்டர்கள் நம்ம தோழர்கள் குரல் எழுப்பிய காரணத்துக்காக அரசு அவங்க மேல வழக்கு பதியுது. என்ன குரல் எழுப்புனாங்க? ஊசி போட்டு கொண்டாங்கிறத குரல் எழுப்புறதா? அது இவனை என்ன நினைச்சிட்டான்னா இது திமுக மேல குற்றச்சாட்டுறதுன்னு. அந்த டாக்டர்ஸ் 36 மணி நேரத்துக்கு தூங்காம பல டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து பாக்குற வேலை பாக்குற டாக்டர்ஸ நீ கொச்சப்படுத்திட்டு நீ திமுக மேல விமர்சனம் வைக்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்க. நீ தான் தமிழ்நாட்டை ஆள போற, நீ தான் தமிழ்நாட்டு மக்களுக்கு விடியல தரப்போற, நீ தான் இங்க இருக்கிற உழைக்கும் ஒடுக்கப்பட்ட மக்கள் எல்லாத்துக்கும் ஒரு புது உலகத்தை மாற்று அரசியலை கட்டமைக்க போற. என்னடா மாற்று? அதாவது இங்க இருக்கிற அறம் எல்லாத்தையுமே அழிச்சிட்டு அதை ஒரு அறமற்ற ஒரு கட்டமைப்பில் தான் மாற்றா. ஆம்புலன்ஸுங்க, அதாவது ஒரு சமூகத்தில் எந்த அளவுக்கு மனிதத்தன்மை போயிருக்குது அப்படின்னு பாக்குறதுக்கு பல அடுக்குகள் இருக்கும். அதுல கடைசி அடுக்கு பார்த்தா ஆம்புலன்ஸ் கை வைக்கிறது. இஸ்ரேல் குண்டு போடுறான் ஆம்புலன்ஸ் மேல, அமெரிக்கா ஈராக் மேல படையெடுக்கும் போது ஆம்புலன்ஸ்ல குண்டு போடுவான். ஏன்னா அது ஒரு மனித குரூரத்தின் உச்சம். அது ஆம்புலன்ஸை பார்த்து கலாச்சிக்கிட்டு இருக்க. இவனுங்க என்ன நினைச்சுக்கிட்டானுங்க, இவனுங்க தான் அதான் உலகமே இவனுங்களை சுத்தி தான் நடக்குன்ற மாதிரி ஒரு பொய் பிரச்சாரத்துல நம்ம இதுல மட்டும் ஆம்புலன்ஸ் விடுறாங்கன்னு. 2021 2024 கூட 2021 தேர்தல் பிரச்சாரத்தை எடுத்து பாருங்க. சீமான் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கும் போது, உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கும் போது, திருமாவளவன் அவர்கள் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கும் போது, ஏன் அண்ணாமலை எல்முருகன் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கும் போது கூட எத்தனை பிரச்சாரத்தில் ஆம்புலன்ஸ் உள்ள வருதுன்னு பாருங்க. ஏங்க ஆம்புலன்ஸுங்கிறது நவீன சமுதாயத்தின் ஒரு அங்கங்க. நீங்க போய் ஒரு சிக்னல், இப்ப அண்ணா சாலை சிக்னல் நீங்களாலும் சரி, இல்ல லட்சுமி சுருதி சிக்னல் நீங்களாலும் சரி, 5 சிக்னலுக்கு ஒரு சிக்னல் ஆம்புலன்ஸ் வழி விடுவீங்க. இது சிட்டிக்குள்ள நீங்க எதை பண்ணாலும் ஆம்புலன்ஸை கிராஸ் பண்ண முடியாது. அப்படிதான் இன்னைக்கு போயிட்டு இருக்கு சமூகம். அப்படி இருக்கும்போது ஆம்புலன்ஸை பார்த்து ஒரு சதி கோட்பாடு, ஏன்பா நம்ம குடியோட வருது அப்படின்னு இந்த ஆளுக்கு தெரியல. தான் கட்சிக்காரங்க தான் மக்கள் மயங்கி விழுவுறாங்கன்னு ஆம்புலன்ஸை கூப்பிட்டுருக்காங்க.
அது இந்த ஆளுக்கு தெரியல, நக்கல் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். பாடி கார்டு சொல்றாரு, அந்த ஆடியோவில் இன்னைக்கு லைவ் ஆடியோவில் கேட்குது, ஆஸ்க் தம் டு மேக் வே ஃபார் ஆம்புலன்ஸ் சார் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் இவர் வந்து ஆம்புலன்ஸ்க்கு வழி விடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து கேட்குறாரு, கேன் ஐ ப்ரொசீட் அப்படின்னு கேட்குறாரு. ஆதவர்ஜுனா மேலே வந்து ப்ரொசீட் பண்ணுங்க, பட் கால் டாக்டர் பிரபு அப்படின்றாரு. இவர் மைக்கில் வந்து டாக்டர் பிரபு கிட்ட வாங்க அப்படின்னு கேட்குறாரு. அப்போ உனக்கு தெரிஞ்சிருக்கு அசம்பாவிதம் நடக்குன்னு தெரிஞ்சிருக்கு. அதற்கு அப்புறமும் கூட மக்கள் செத்து விழுந்துட்டு இருக்காங்க. ஒரு வீடியோ நேற்று ரிலீஸ் ஆயிருக்கு, அவங்க தொண்டர் எடுத்தது. மக்கள் செத்து விழுந்துகிட்டு இருக்கும்போது பாட்டிலுக்கு 10 ரூபான்னு பாட்டு பாடிட்டு இருக்காரு. சரிங்க, விஜய்க்கு செத்து விழுகிறாங்கன்னு தெரியும், மயங்கி விழுகிறாங்கன்ற மாதிரி தான் மேலும் தெரியும். தொண்டர்கள் மயங்கி விழும்போது நீ ஆடி பாடி ஆர்ப்பரிச்சுக்கிட்டு இருக்கானா எப்படியான ஒரு குரூர மனநிலை உனக்கு இருக்கு? விழுறாங்கன்னா நீ மீட்டிங் எடுத்து நீ வெளியே போ. ஆனால் ஹவர் பை ஹவர், மினிட் பை மினிட் அந்த மக்கள், மயங்கி விழுந்த மக்கள் நல்லாயிட்டாங்களா இல்லையான்ற அக்கறை உனக்கு வரணுமா வரலையா? இது மீட்டிங் முதல் தடவை நடக்குது அப்படின்னா சரி, அவருக்கு ஒன்றும் விவரம் தெரியலன்னு சொல்லலாம். விக்கிரவாண்டியில் 400க்கும் மேற்பட்டவர்கள் மயங்கி விழுந்திருக்காங்க. ஆம்புலன்ஸில் கொண்டு போய் சிகிச்சை தந்த நம்ம லைவ்ல பார்த்தோம், பாலிமர் சேனல்ல லைவ்ல பார்க்குறோம், நியூஸ் தமிழ் சேனல்ல லைவ் பார்க்குறோம். இப்படி தொடர்ந்து என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். மதுரையில் 2 பேர் மாரடைப்பில் இறந்தே போயிருக்கிறாங்க. நாமக்கல்ல, நாகப்பட்டினத்துல, திருச்சியில எல்லா இடத்துலையும் மக்கள் மயங்கி விழுந்திருக்காங்க. அப்படி தெரிஞ்சும் 7 மணி நேரம் குடிநீரோ சாப்பாடோ தராம தொண்டர்களையும் ரசிகர்களையும் பார்வையாளர்களையும் ஒருத்தர் ஆயிரக்கணக்கில் சாலையில் நிறுத்தி விட்டு லேட்டாக வராருன்னா அவருக்கு எவ்வளவு ஒரு கொடூரமான மனோபாவம் இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. தண்ணி இல்லைங்க, தண்ணி சரி, கவர்மெண்ட்டுக்கு எவ்வளவு சதி சொல்றீங்கல்ல, கவர்மெண்ட் தண்ணி தர வேணாம்னு உத்தரவு போட்டுச்சவங்கள, தண்ணி பாட்டில் கொடுக்காதன்னு உத்தரவு போட்டுச்சா? 27,000 பேர் வந்துட்டாங்க, 10,000 பேருக்கு தண்ணி வசதி வச்சிருந்தாங்க, 10,000 பேருக்கு வாகன வசதி வச்சிருந்தாங்க. இல்லை, ஆனால் இப்போ அரசியல் கட்சிகளோட இப்போ பொதுக்கூட்டங்கள் நிகழ்ச்சிகள்னா இதே மாதிரி குறைபாடுகள் அங்கேயும் இருக்குல்ல. இது வந்து எல்லா அரசியல் கட்சிகள்லையுமே இந்த மாதிரி பிரச்சனைகள் நம்ம பார்க்க முடியுது. எல்லா அரசியல் கட்சிகளும் இந்த மாதிரி பிரச்சனைகள் பார்க்க முடியுது அப்படின்னா அவர்கள் இந்த கூட்டத்துக்கு 10,000 பேர் வருவாங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 12,000 பேர் 13,000 பேர் மேக்ஸிமம் வரலாம். சிஎம்மாக இருக்கிறாருங்க ஸ்டாலின், அவர் வந்து எந்த கட்சி அந்த கட்சியெலாம் விட்டுருங்க, சிஎம் ஆயிட்டார்ல, எல்லா சர்வாதிகாரமும் இருக்குல்ல, அவருக்கு கடமையை மேடையில் பேசி முடிச்சோன்னே கூட்டம் முடிஞ்சுது. ஆனால் யாரும் உடனே வெளியேறாதீங்க, தொண்டர்கள் உங்களுக்கு உதவுவாங்க, எல்லாரும் ஒரே வரிசையில் போங்க, வாகனத்தில் வேகமாக போகாதீங்க, தூரமாக போகிறதா இருந்தாலும் லேட்டாக கூட போய்க்கலாம், ஆனால் வேகமாக போகாதீங்க, அசம்பாவிதம் நடக்காமல் வீடு போய் சேருங்கன்னு சொல்கிறது அவருக்கு கடமையா? இது வந்து ஸ்டாலின் நல்லவர் அப்பள கட்டுறவர்ன்றதுக்காக சொல்கிறது இல்லை. ஸ்டாலின் போன்ற ஒரு தலைவருக்கோ இல்லை எடப்பாடி அவர்களுக்கோ யாராக இருந்தாலும் இதையெல்லாம் சொல்லலை அப்படின்னா தொண்டர்கள் மத்தியில் என்ன நடக்கும்னு தெரியும், ஒரு கூட்டமாக இருக்கும்போது என்ன நடக்கும்னு தெரியும். அப்போ இந்த மாதிரி எல்லா கட்சிகள்லையும் இருக்குது அப்படின்னா இந்த பிரச்சனை வந்து இங்கே அங்கன்னு இல்லை, இது சமூகத்தில் இருக்கிற பிரச்சனை. தண்ணி குறைபாடு இருக்கும், போக்குவரத்து குறைபாடு இருக்கும், ஆனால் அதை மேனேஜ் பண்ணுறதுக்கு தான் கட்சி கட்டமைப்பு இருக்கு. ஏங்க இவர் வந்து லேம்ப் போஸ்ட்டில் ஏறக்கூடாதுன்னு போடுறேன் அப்படின்னு இருக்காரு, குழந்தைகளை கூட்டு வராதிங்க, முதியோர்களை கூட்டு வராதிங்கன்னு அறிக்கை எழுதிருக்கின்றார். கரெக்டா? இதை அமல்படுத்த வேண்டியது யாரோட பொறுப்பு? எதுக்கு மாவட்ட செயலாளர் இருக்கார், எதுக்கு மண்டல செயலாளர் இருக்கிறார், எதுக்கு ஒன்றிய செயலாளர் இருக்கிறார்? இல்லை, அந்த இடத்துல கட்சிக்காரங்க இருந்தால் அவங்களால கட்டுப்படுத்த முடியும். இப்போ பொதுமக்கள் ஒரு நடிகருங்கிற ஆஸ்பெக்ட்ல பார்க்க வராங்க அப்படின்னும் போது எல்லாரையும் அவங்க கட்டுப்படுத்த முடியாது. அந்த இடத்துல தானே போலீஸோட ரோல் இருக்கு. எல்லாரையும் அவங்க கட்டுப்படுத்த முடியாது அப்படிங்கிறத அவங்க போய் கட்டுப்படுத்தணும், எல்லாத்தையும் கையை பிடிச்சி கூட்டிட்டு வரணும், இல்லை விலக்கி விடணுன்றதெல்லாம் இங்கே அவசியம் கிடையாது. இவ்வளவு பேர் வராங்கன்னா இத்தனை வாலண்டியர்ஸ், அதாவது இன்னைக்கு இப்போ ஒரு கணக்குக்கு வச்சுக்கோங்க, 32 பேருக்கு ஒரு வாலண்டியர், இந்த மாதிரி கணக்கு போட்டு 10,000 பேர் கொடுத்து இல்லை, 10,000 பேருக்கு அங்கே ஒரு 350 வாலண்டியர் இருந்தாங்களா? தாவக்காரங்க 350 வாலண்டியர்ஸ் இருந்தாங்களா? அவங்க கையில் எல்லாத்துலேயும் வந்து ஷீட் இருந்ததா? எந்த தொகுதியிலேருந்து எத்தனை பேர் வராங்கன்னு ஷீட் இருந்ததா? எந்த டேட்டா, எந்த பிளானிங் எதுவுமே கிடையாதுங்க. சரி, அதெல்லாம் ஆயிடுச்சு, ஓகேவா, எல்லாரும் வந்துட்டாங்க. மாவட்ட செயலாளர் புஷி ஆனந்திற்கு இத்தனை பேர் நாம் நினைத்ததை விட கூட்டம் கூடி விட்டார்கள்னு தகவல் கொடுத்துருக்கணுமா கொடுத்துருக்கூடாது? நாமக்கல்ல இருந்து கிளம்பி இருக்கிறதுக்கு முன்னாடியே கொடுத்துருக்கணுமா கொடுத்துருக்கூடாது? இன்னைக்கு அதான் கோர்ட்டு கேட்குது, விஜய் அவர்களுக்கு கூட்டம் அதிகரித்து விட்டது என்று தெரியுமா தெரியாதா? தெரியாம வந்துட்டாரா? காவல்துறை எஃப்ஐஆர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்க அவருக்கு நாமக்கல் இருந்து கிளம்பும்போதே சொன்னோம், வர வழியிலேயே ரவுண்டானாலேயே பேசிருங்க, நீங்க அங்க போகிற இடத்துல ஏகப்பட்ட கூட்டம் கூட்டிடுச்சு, அதை ஹேண்டில் பண்ண முடியாதுன்னு புஷி ஆனந்த் கிட்ட சொன்னோம், மதியழகன்ட்ட சொன்னோம், நிர்மல்குமார்ட்ட சொன்னோம் அப்படின்னு எஃப்ஐஆர்ல போட்டிருக்காங்க. இதை மீறி இல்ல எங்களுக்கு அங்கதான் மீடியா செட்டப் இருக்கு, அங்கதான் மைக் செட்டப் இருக்கு, அங்கதான் நாங்க மக்களை சந்திக்கணும் அடம் பிடிச்சு போனாங்கன்னு சொல்றாங்க. இப்ப காவல்துறை தவறிடுச்சுன்னு வச்சுப்போம், ஆனா எங்களால முடியலன்னு காவல்துறை கை கழுவி விட்டதுக்கு அப்புறம் நீ அங்க தெரிஞ்சு போற அப்படின்னா அது காவல்துறை பிரச்சனையும் உன் பிரச்சனையும். அவங்க என்ன சொல்றாங்க,
எங்களுக்கு இந்த இடம் தராதனால தான் பிரச்சனை. அப்ப இந்த இடத்துல பிரச்சனை இருக்குன்னு உனக்கு தெரியும், முன்னாடியே தெரியும். அப்படின்னா என்ன பண்ணும்? நீ கோர்ட்டுக்கு போய் இடம் வாங்கிட்டு பண்ணணும். பிரச்சனை வரும், காவல்துறையை பழி சொல்லிக்கலாம், நீ போவியாங்க? ஏங்க, எந்த ஒரு காவல்துறையாவது நீங்க, எனக்கு என்ன தெரியுங்களா ஒரு பெரிய வேதனையா இருக்கு, காவல்துறையோட நியாயமெல்லாம் நாங்க பேசவே கூடாதுன்ற ஆட்களுங்க நாங்க, லெப்டிஸ்ட்ன்றவங்க. ஒரு ஜெய்பி மாதிரி ஒரு படமோ, விசாரணை மாதிரி ஒரு படமோ வந்துட்டா, அப்பா நம்ம எத்தனையோ நாள் வந்து காவல்துறையோட கொடூர போக்க சொல்லணும்னு நினைக்கிறோம். ஒரு ஒரு மாஸ் மீடியால வந்து மக்களுக்கு அம்பலப்படுதேன்னு நினைக்கிறேன் நாங்க. இன்னைக்கு காவல்துறையோட நியாயத்தை பேசுற அளவுக்கு தள்ளி இருக்கிறாங்க அப்படின்னா அதற்கு காரணம், நீ எங்க போகணுமா இருந்துச்சு? முதல்ல காஞ்சிபுரத்துக்கு போக வேண்டியதான் திட்டம். முப்பெரும் விழா சக்சஸ்ஃபுல்லா நடந்துருச்சு, எடப்பாடி அவர்கள் போய் நிறைய கூட்டம் கூடிருச்சு, அதுக்கப்புறம் அன்புமணியும் போய் ஸ்கோர் பண்றாரு அப்படின்னு 3 நாளைக்கு முன்னாடி பிளானை சேஞ்ச் பண்ற. 3 நாளைக்கு முன்னாடி நீ வந்து 1,00,000 பேரை வந்து மேனேஜ் பண்றது காவல்துறை வந்து டக்குன்னு ஆயிரக்கணக்கான போலீஸ் இறக்கி உனக்காக வரி பணத்தெல்லாம் செலவு பண்ணி வேலை பார்க்கணுமா? 3 நாள்ல யாராவது பண்ண முடியுமா? நீ 3 நாளைக்கு முன்னாடி ஸ்கிரிப்டை கொடுத்து போய் நடி, நான் நடிப்பேன். நீ ஒரு நடிகன் தானே, ஒரு 4 லைன் மனப்பாடு பண்ணிட்டு 3 நாள்ல ஷூட்டிங் வாடானா வருவியா? நீ 1 மாசம் அட்லீஸ்ட் கேக்குறீங்களா இல்லையா ஸ்கிரிப்ட் ஓகே பண்ணதுக்கு அப்புறம் ஷூட்டிங் போறதுக்கு? அப்புறம் எப்படி வந்து அவ்வளோ 1000 காவலர்கள் அங்க 600 பேர் போடணும், ஒரு ஜங்ஷன் இந்த ஜங்ஷன் அந்த ஜங்ஷன் சேர்த்து சிட்டி ஃபுல்லா ஒரு 3000 4000 காவலர்கள் பக்கத்து டிஸ்ட்ரிக்ட்லாம் கொண்டு வந்து போட வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருக்க போது 3 நாளைக்கு முன்னாடி கொடுக்குற, 1 நாளைக்கு முன்னாடி கன்ஃபர்மேஷன் ஆகுது. அந்த 1 நாளைக்கு முன்னாடியும் புஷி ஆனந்த் பிரஸ் மீட்டை வச்சு 12 மணிக்கு வருவார் அப்படின்னு சொல்றாரு. இன்னைக்கு வந்து 3 மணி டு 10 மணி வாங்கியிருக்கோம், நாங்க 7 மணிக்கு வந்தது தப்பு, 12 மணிக்கு வருவாருன்னு பிரஸ்ல சொன்னது யார்? சரி, நீ 3 மணி 10 மணி வரைக்கும் கேட்டா 12 மணிலாம் சொல்லன்னு வச்சுக்கலாம். காலைல 8 மணில இருந்து அங்க 1,00,000 பேர் கூடியிருக்கானா, நீ என்ன பண்ணணும்? முதல்ல களைஞ்சு போங்க, நான் வரதுக்கு லேட் ஆகும், வந்ததுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம். பெருந்தலைவர்கள் ஜெயலலிதா, கலைஞர் இவர்கள் எல்லோருமே ஒரு மாவட்டத்துல 4 இடத்துல பேசுவாங்க. ஏன்னா எப்படி அசம்பிளி கான்ஸ்டியூன்சியா 4-5 இருக்கும். 4 இடத்துல பேசுறதுக்கு காரணம் என்ன? ஒவ்வொருத்தரும் தொண்டர்கள் இங்க வந்துருவாங்கப்பா, அங்க போவானாப்பான்னு கூட்டம் பிரியுன்றதுக்கு தான். இது வந்து ஒரு அடிப்படையா அரசியல் பண்றவங்களுக்கு தெரியாதா? ஏன் ஆதவ அர்ஜுனா வந்து வேலை பார்த்தாருல, திமுக வேலை பார்த்தாரு, விசிக வேலை பார்த்தாரு, தெரியாது அதெல்லாம்? அப்ப ஒட்டுமொத்த கூட்டத்தையும் வந்து குவிக்க வேண்டும் என்பதுதான் உங்களோட திட்டமே. ஏங்க 8:45 வரணும் அப்படின்னு சொன்னா, நீ 8:45 தான் சென்னையில இருந்தே கிளம்புறனா உனக்கு எவ்வளவு கொழுப்பு இருக்கணும்? ஒரு நாட்டின் பிரதமர் காவல்துறை கொடுத்த டைம்ல இருந்து 2 மணி நேரத்துக்கு மேல லேட்டெல்லாம் வரமாட்டாங்க. அதுக்கு மேல போச்சுன்னா கேன்சல் பண்ணிட்டு அடுத்த நாள், அதுக்கு அடுத்த நாள், இல்லைன்னா முன்னாடி ஸ்டாப்பிங்ல நாங்க பேச வேண்டியதை பேசிட்டோம், திறப்பு விழா பண்றதை பண்ணிட்டோம்னு முடிச்சிருவாங்க. ஒரு நாட்டின் பிரதமர், முதல்வர், சர்வதேச தலைவர் ஜி ஜின்பிங் மாலபேரத்து வந்தார், 7 மணி நேரம் லேட்டா வந்தாரு. 4 மணிக்கு அவர் ஜி ஜின்பிங் வந்து அங்க போவாருன்னு சொன்னா மேக்சிமம் ஒரு 4:45 5 மணிக்கு அங்க இருக்கிறாங்க. அவரும் மோடி வந்து ஃபுல்லா வேட்டி சட்டை கட்டிட்டு அவர்கிட்ட போய் காட்டிட்டு இருக்காரு. ஏன்னா சன்லைட் போறதுக்குள்ள அவர் வந்து அந்த மாபலிபுரத்தை பாக்குறத போட்டோ எடுக்கணும் அப்படிங்கிறது வந்து இங்க பிளான் பண்ணப்பட்டிருக்கு. ஒரு சர்வதேச தலைவர்களே இந்த அளவு டைம் கடைப்பிடிக்கும் போது நீ யாரு? 7 மணி நேரம் லேட்டா வர அளவுக்கு உனக்கு ஒரு சொகுசு இருக்கு, தனக்கு சொகுசு இருப்பதா நினைத்து கொண்டு ரசிகர்களை இப்படி பலி கொடுக்கப்பட வேண்டிய ஆட்டு மந்தை போல நீ பாக்குற அப்படின்னா இன்னைக்கு வந்து வீடியோ போடுற. நீங்க எல்லாம் என் குடும்பத்துல ஒருத்தர் மாதிரி, உன் குடும்பத்துல ஒருத்தர் செத்த 4 நாள் வீட்டை போட்டிட்டு அழுவியா நீ? இதாவது உங்க விஜய், உயிரான வணக்கம், இதுக்கெல்லாம் என்ன பொருள்? இந்த வார்த்தைகள்லாம் இனிமேல் எவனா யூஸ் பண்றதுக்கு யோசிப்பானா? உயிரின் உயிரானன்னு சொல்றதுக்கு யோசிப்பானா? தமிழே கொச்சப்படுத்தி பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சரிசமமா? ஒரு சக நடிகர் செத்தா எங்க யூஎஸ்ல ஷூட்டிங் இருந்தாலும் சுவிட்சர்லாந்துல ஷூட்டிங் இருந்தாலும் கட் பண்ணிட்டு வரீங்கல்ல. 41 உயிர் உன்னை பார்க்க வந்து செத்த உயிர். ஒரு படத்தை வச்சு மாலை போட வக்கில்ல. நீ எல்லாம் ஒரு அரசியல் தலைவன், உனக்கு ஒரு கூட்டம் இருக்கணும். அந்த கூட்டத்துக்கு இப்ப நீ என்ன பண்ற? இப்பவாது அந்த கூட்டத்தை சாந்தப்படுத்தும் வேலையில் நீ இறங்கியிருக்க வேண்டும். அதை விட்டுட்டு அவன் ஏற்கனவே பேசிட்டு இருக்கிற சதி கோட்பாடுக்கு தீனி போடுற மாதிரி உண்மை என்ன நடந்ததுன்னு எல்லாத்துக்கும் தெரியும், அது உண்மை ஒரு நாள் வெளியே வரும், அதற்காக காத்திருப்போன்னு பேசுறிய. எவ்வளவு வந்து நீ உன்னை பின்தொடரும் இளைஞர்களை பத்தி உன் மதிப்பீடு என்ன இருக்கு? அவங்க மனித உயிருக்கான மதிப்பை நீ என்ன விலை என்ன வச்சிருக்க? நீ வந்து ஒரு மயிரை கூட உன்னால ஷெட் பண்ண முடியாது, அதை கூட இழக்க முடியாது உன் தொண்டர்களுக்காக. மக்களுக்காக தான் வேணாங்க, தமிழ் மக்கள்லாம் வேணாம், உன்னை நம்பி இருக்கிறாங்களா தொண்டர்கள், அவங்களுக்காக ஒரு மயிரை கூட இழக்க முடியாது. நீ என்ன சொல்ற? வந்துட்டு உண்மை ஒரு நாள் வெளியே வரும், நண்பா நண்பீஸ் தோழிகளே நல்லா இருங்க,
என்ன வந்து அரசியல் attack பயணமும் பண்ணல. தொடருங்கிறதையும் இதுல ஒரு சொல்லியிருக்காரு. எவ்வளவு வலிமையோட. அதான் இன்னும் வலிமையோட பஞ்சு, முழுக்க முழுக்க பஞ்சு. 41 பேர் செத்து போயிட்டாங்கன்றதுலாம் எந்த வருத்தமும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. நாம வந்து ஒரு போஸ்ட்பான் பண்ணி வைக்கிறோம். இது ஒரு ரோட் பிளாக். இதை நம்ம வந்து எப்படி எவ்வளவுக்கு எவ்வளவு பிணந்தீங்க போல இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா பயன்படுத்திக்கலாம். அது மட்டும்தான் அந்த ஆளுக்கு மண்டையில இருக்கும் ஒழிய, அதை தவிர்த்து மனிதாபிமானம் இருந்தா இந்நேரத்துக்கு இதுக்கு பொறுப்பான மாவட்ட செயலாளர்ல இருந்து 2ஆம் கட்ட தலைவர் வரைக்கும் எல்லாத்தையும் கட்சியை விட்டு விலக்கிட்டு நான் புதுசா ஆள் போடுறேன்னு போட்டிருப்பாங்க. ஏங்க ஒரு கட்சியில் அது அதிமுக ஆகட்டும், திமுக ஆகட்டும், காங்கிரஸ் ஆகட்டும், எவனாச்சும் ஒருத்தன் குடிச்சிட்டு பிரச்சனை பண்ணி அந்த வீடியோ ரிலீஸ் ஆகி வைரல் ஆகி போச்சுன்னா உடனே அவன் மேலே நடவடிக்கை எடுத்துருவாங்க. கட்சியை விட்டு நீக்கணும்னு ஒரு அறிக்கையை கொடுப்பாங்க. அவருக்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்லைங்கன்ற அளவுக்காவது போய் பேசுவாங்க. 41 பேர் செத்துருக்குறாங்க. இன்ன வரைக்கும் கட்சியில உள்ள ஒரு நடவடிக்கை எடுக்கப்படாது. நடவடிக்கை எடுக்கிறது கட்சியை காணுமே. இன்னைக்கு வந்து ஒருத்தர் வந்து பிரஸ் ஹேண்டில் பண்றாரு. அவர் வந்து இது வரைக்கும் நீங்க பார்த்தவரெல்லாம் கிடையாது. கீழே லோக்கல்ல ஏதோ ஒரு லீடர். அவர் வந்து சொல்றாரு, பாருங்க ஆம்புலன்ஸ்ல வந்து கழக மருத்துவர் அணின்னு போட்டிருக்கு, ஸ்டிக்கர் ஒட்டுறாங்க. ஏன்டா கழக மருத்துவர் அணி ஆம்புலன்ஸ் வந்தா அந்த ஸ்டிக்கரோட தான் வரும். சாய் ஆம்புலன்ஸ்னு அந்த அந்த ஹாஸ்பிட்டல் ஆம்புலன்ஸோட தான் வரும். உனக்காக உட்காந்து பெயிண்ட் அடிச்சுட்டு வருவாங்களா? ஏங்க என்னைக்காவது எங்கேயாவது சீக்கிரம் சிகிச்சை கொடுத்துட்டாங்கன்றத ஒரு குற்றச்சாட்டா வச்ச ஒரு கட்சியை பார்த்திருக்கீங்களா? ஏன் அவசரமா சிகிச்சை கொடுத்துருக்காங்க? எப்படி டாக்டர்ஸ் வந்தாங்க? வரலனாதான் கேள்வி எழுப்பணும். அமைச்சர்கள் டைமுக்கு வரலனாதான் கேள்வி எழுப்பணும். வர்றதையே ஒரு சதி கோட்பாடா ஆக்குற அப்படின்னா நீ நீ என்ன மாதிரியான சமூகத்தை கட்டமைக்கணும்னு நினைச்சு வச்சிருக்கிற? அப்ப எந்த அளவுக்கு நீ வந்து திமுக மேல எல்லா விமர்சனம் செய், காவல்துறை மேல எல்லா குற்றச்சாட்டும் வை. ஆனா அதை ஒரு கனவு உலகத்திலிருந்து ஒரு கோப்படத்துல வந்து அஜ்மலுக்கு எதிராக ஒரு சதி பண்றாங்கன்ற மாதிரி, காக்கி சட்டை படத்துல ஆம்புலன்ஸ்ல வச்சு கார்பன் மோனாக்சைடு கொடுப்பாங்கன்ற மாதிரி, இந்த மாதிரி ஒரு சதி வலையை ரியாலிட்டியில நம்ப வைக்கிற ஒரு கட்டமைப்பா இயங்கிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா இது தேர்தல் அரசியல் பிரச்சனையே கிடையாதுங்க. இது 2026 தேர்தல் இன்னொரு 8 மாசம் இருக்குது. ஆனா இந்த இளைஞர்கள் இன்னொரு 40-50 வருஷம் வாழ போறாங்க. ஆனா இன்ஸ்டாகிராம் இருக்காது, ட்விட்டர் இருக்காது, யூடியூப் இருக்காது. இன்னைக்கு பேசுற கட்சிகள் இந்த கொடி எதுவுமே இருக்காது. இந்த தமிழங்கொடி, தலைவன் கொடி எல்லாம் எதுவுமே இருக்காது. ஆனா இவர்கள் இன்று கற்கும் அறம் எந்த பக்கம் நிற்கிறார்கள் என்பதை இன்னொரு 40-50 வருஷத்துக்கு தீர்மானிக்க போகுது நம்ம நாட்டின் தலையெழுத்த. அப்ப இதை வந்து வெறும் தேர்தல் அரசியல் கட்சியா பார்த்து மட்டும் டீல் பண்ணக்கூடாது. இது சமூகத்தை சீர்குலைக்கும் ஒரு சக்தியாக பார்த்து தான் டீல் பண்ணும் அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம்.